வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டினுடைய வரி வருவாய் என்பது எதற்கெல்லாம் செலவிடப்படுகிறது, என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் அது பயன்படுகிறது? நாட்டின் வளர்ச்சிக்கு, நாட்டின் பாதுகாப்பிற்கு, நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு, விஞ்ஞான வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சுகாதாரம் என்று பல்வேறு வகைகளுக்காக ஒரு வரி பயன்படுத்தப்படுகிறது. இது குறைஞ்சபட்சம் ஒரு பள்ளி இறுதி வகுப்பு முடித்த ஒரு பள்ளி மாணவர்களுக்கு தெரியும். ஒரு நாடு எதற்காக வரி விதிக்கிறோம், அந்த வரியை கொண்டு என்னெல்லாம் நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தவருக்கு அது தெரியாமல் போனது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் சற்று கோபமாகவும் இருக்குது. யாரை சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியுது. வரியை கட்ட மாட்டேன், ஆனால் என் ரசிகர்கள்ட்டேருந்து வாக்குகளை மட்டும் நான் பிடிக்கிடுவேன். யார்? நடிகர் விஜய் தான். 1.5 கோடி உனக்கு வரி கட்ட சொல்லியிருக்காங்க. உடனே இவர் வேறு ஏதாவது வியாக்கியானம், அவருக்குன்னே 4 பேர் இருக்கான் பேசுகிறதுக்குன்னு. கர்மம். இப்படி ஒரு கேவலமான அரசியல் தலைவரை உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. வரி ஏய்ப்பு பண்ணுவார். இதெல்லாம் நீங்கள் மேலை நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் எடுத்து பாருங்களேன். இந்த மாதிரி வரி ஏய்ப்பு ஒருத்தன் பண்ணிவிட்டு வெக்கம் இல்லாமல் மேடை ஏற முடியுமா? மேடை ஏறி நான் உங்களுக்கு அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணுவேன், இருக்கவனை பூரா தள்ளி விட்டுருவேன், தீய சக்தியை பூரா முடிச்சிருவேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த மாதிரி உளறல், உருப்படி இல்லாத பேச்சு, இதுக்கு ஒரு பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு உண்மையிலே தீய சக்தி அவன் பக்கத்திலே வச்சுருக்கான். உருப்படி இல்லாத தீய சக்திகளை பூரா பக்கத்தில் வச்சுருக்கேன். எத்தனை ஆண்டு காலமாக இயக்கத்தை வளர்த்து வரும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரு மேடை போடணும், ஒரு ஊரில் ஒரு மேடை போட்டு பேசணும்னா எவ்வளோ செலவாகும்? அவங்களால முடியுதா? அவர்கள் மீது விமர்சனம் இருக்கலாம், இன்றைய சூழலில் அவர்கள் மீது விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு கட்சி கூட்டம் நடத்த முடியாது. ஆனால் இவ கட்சி மாநாடு நடத்துகிறாரு, ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறாரு. எதில்? வரி ஏய்ப்பு செஞ்ச பணத்தில் தான் நீங்கள் மாநாடு நடத்திருக்கீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இல்லைன்னு நீங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். அத்தனையும் வரி ஏய்ப்பு. 300 கோடிக்கும் வரி ஏய்ப்பு, 200 கோடிக்கும் வரி ஏய்ப்பு. சரி, அதை தான் குறைச்சி காட்டினேன். அந்த குறைச்சி காட்டின பணத்துக்காக வரி கட்டணுமில்ல, அதையும் கட்ட மாட்டேன். ஸோ வரி கொடுக்க மாட்டேன், ஆனால் வாக்காளர்களுடைய வாக்குகளை நான் திருடிடுவேன். அப்போ அது வாக்கு திருட்டு. உண்மையில் வாக்கு திருட்டு தான். இல்லைன்னு அவங்களை சொல்லுங்கள். உருப்படியாக கருத்து சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.